வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிரேமா. ஜோராவா படிக்கலாம் வா. இன்றைக்கி நாம் சமூக அறிவியல்லேருந்து கேள்வி பதில்கள் பார்க்க போகிறோம். 6th to 10th நியூ சிலபஸ் 6th ஸ்டாண்டர்ட் யூனிட் 1 வரலாறு என்றால் என்ன. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, போ ஆ மூவின் விரிவாக்கம் என்ன? பொது ஆண்டிற்கு முன். வரலாறு என்றால் என்ன? வரலாறு என்றால் என்ன? கடந்த கால நிகழ்வுகளின் காலவரிசை. வரலாறு ஃபஸ்ட்டு மொழி இந்த மொழியில் தாங்க இருந்துச்சு. எந்த மொழினா கிரேக்கம். ஹிஸ்டோரியா அப்படின்னா விசாரிப்பதன் மூலம் கற்றல். ஹிஸ்டோரியா அப்படின்னா விசாரிப்பதன் மூலம் கற்றல். நாணயம் பற்றிய படிப்புகளில் நாம் எதில் படிப்போம்னா நாணயவியல். நாணயம் பற்றிய படிப்புகளை நம்ம நாணயவியலில் தான் நம்ம படிப்போம். நாணயவியல். பாறை ஓவியங்கள் பழங்கால மனிதர்கள் அவங்களுடைய வாழ்க்கை முறையை தெரிவுபடுத்துறதுக்காக இந்த பாறை ஓவியங்களை வரைஞ்சாங்க. இந்த பாறை ஓவியங்கள் எங்கு வரையப்பட்டதுன்னா மலைப்பாறைகள். பாறை ஓவியங்கள் மலைப்பாறைகள். பாறை ஓவியம் நோக்கம். பாறை ஓவியம் ஏன் வரைஞ்சாங்க? அதோடைய நோக்கம் என்ன? பழங்கால மனிதர்கள் ஏன் அந்த பாறை ஓவியங்களை மலைப்பாறைகளில் வரைஞ்சாங்க? வாழ்க்கை நிகழ்வுகளை பதிவு செய்வதற்காக. எதுக்கு வரைஞ்சாங்க? வாழ்க்கை நிகழ்வுகளை பதிவு செய்வதற்காக. பாறை ஓவியம் நோக்கம் என்ன? வாழ்க்கை நிகழ்வுகளை பதிவு செய்வதற்காக. தொல்லியல் அடையாளங்கள் நாம் எங்கேருந்து நம்ம இதெல்லாம் கண்டுபிடிச்சோன்னா, கற்கருவிகள், புதைப்படிவங்கள், பாறை ஓவியங்கள். தொல்லியல் அடையாளங்கள் எவை? கற்கருவிகள், புதைப்படிவங்கள், பாறை ஓவியங்கள். இதெல்லாம் தாங்க தொல்லியல் அடையாளங்கள். பழங்கால மனிதர்களின் தொழில் வேட்டையாடுதல். பழங்கால மனிதர்களின் தொழில் வேட்டையாடுதல். மோப்ப உணர்வு அதிகம் உள்ள விலங்கு எது? நாய். மோப்ப உணர்வு அதிகம் உள்ள விலங்கு நாய். அந்த பழங்கால மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க? வேட்டையாட போகும்போது இந்த நாயை தான் இட்டுட்டு போய் வேட்டையாடுவாங்க. ஏன்னா இந்த நாய்க்கு மோப்ப உணர்வு அதிகம். மற்ற எந்த விலங்கு வந்தாலும் கண்டுபிடிச்சி நாய் சொல்லிடும். அதனால் மோப்ப உணர்வு அதிகம் உள்ள விலங்கு நாய்.